ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்ருக்குறேங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் சின்ன பையன் தூங்கி எந்திரிச்சதுமே அவனுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல், தலைவலி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னான். அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. சரி வீட்டிலே இருந்துக்கோடா அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். மாத்திரை வீட்டிலே இருந்ததுனால சரி சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டேங்க. அவனும் சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டான். மாத்திரை எப்பயுமே வீட்டில் வச்சுருப்பேங்க. அதுக்காக கடைகளில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க மாட்டேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போயிருந்தோன்னா, அந்த மாத்திரை வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த மாத்திரை அவங்களுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னா, அதில் என்னென்ன மாத்திரை இருக்கோ, காய்ச்சல் மாத்திரையா, தலைவலி, சளி இதுக்குன்னு நம்ம பார்த்து வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதில் அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா, அந்த மாத்திரைய டேட் பார்த்து அதை எடுத்து நான் பத்திரமா வச்சுக்குவேன். உடனே காய்ச்சல் சரியாயிடுச்சு நம்ம அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டுலாம் தூக்கி போட மாட்டேன். ஏன்னா நம்ப இப்போ நானும் வேலைக்கு போகிறேன். பசங்க திடீர்னு ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா, காய்ச்சல் வந்துருச்சுன்னா, டக்குனு அந்த மாத்திரை ஒரு வேளைக்கு கொடுத்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சரியாகலைன்னா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். இப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறேனோ, அவங்க பேரை போட்டு அந்த மாத்திரை அதை கவரில் போட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்குவேன். இப்போன்ட்டு இல்லைங்க, என் பசங்க சின்னதுலேருந்து இதையே தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்தாலுமே குழந்தைங்களுக்கு அடுத்த குழந்தைங்களுக்கு அதை வந்துட்டு தான் அதுக்கப்புறம் சரியாகுது. இப்போயாவது பரவாயில்ல, என் பசங்களுக்கு ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு போயிடுவான். ஏன்னா எல்லாருமே வண்டி ஓட்டி பழகிட்டாங்க. இப்போ நானும் ஸ்கூட்டி ஓட்டுறதுனால அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவேங்க. இதே என் பசங்க சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் வீட்டில் சைக்கிளும் கிடையாது, ஒரு டிவிசி தான் இருக்கும். அதுவுமே ரிப்பேர் ஆகி தான் இருந்துச்சு. பசங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப சங்கட்டமாக போயிடும். இப்போ என் பசங்க எப்படி இருக்கிறாங்களோ அதேமாரி தான் பக்கத்தில் பசங்களும் இருந்தாங்க. அந்த பசங்களை கூட்டிகிட்டு தம்பி வா சாமி, தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த பசங்க உடனே வந்துடுவாங்க. சரி வாங்கக்கா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. நான் என் பசங்கக்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த அண்ணாங்கலாம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்கடா. நீயும் அதே மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் டக்குன்னு கூப்பிட்டா போயிரு. அந்த மாதிரி சொல்லுவேன். ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை, கொஞ்சம் பக்கம்தான் ஹாஸ்பிட்டலுக்குமே நம்ம வீட்டுக்குமே. அதையெல்லாம் நினச்சி பார்த்தாலுமே இப்போ கூட ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். இந்த வீடியோ சாயந்தரமாக எடுத்திருக்கிறான். என் பையன் தான் எடுத்திருக்கிறான். அவன் தூங்கி எந்திரிச்சு வந்ததுமே அவனுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல் இருந்திருக்க மாட்டிருக்கு. சரின்ட்டு ராகி மாவு வீட்டில் இருக்குங்காட்டி எங்கள் அத்தை ராகி மாவு புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ராகி மாவை லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்து வச்சுக்கணும். இட்லி பாத்திரத்தில் மேலே துணி போட்டு இட்லி நம்ம எப்படி ஊற்றுறோமோ அந்த மாதிரி அந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக நப்பி வச்சுக்கிட்டாங்க. 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா புட்டு ரெடி ஆயிரும். அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்து தேவைங்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்க, ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.